பிரியக்கா நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே வைஷ்லி. ஆ. நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஹலோ. ஆடியபிள் தான்க்கா கேக்குது. ஓகே. ஸோ குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து என்ன செமினார் செக்ஷன் அப்படின்னா டைஜஸ்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் என்னோட நேம் வந்து சண்முக பிரியா. நான் வந்து டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கேன். சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஜஸ்டம் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அப்படின்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க யாராவது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துடலாம். It is a friendly biological system which helps to convert complex food substance into simpler substance and provides energy. It also helps to remove the undigested food from the body from facial matter. Digestive system அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து செரிமானமாக்கி அதுலேருந்து நம்ம எனர்ஜி கொடுக்கறது தான் டைஜஸ்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம்லாம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கேஸ்ட்ரோ என்டிஆர்ஆலஜி, என்ட்ரிக் சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன் டேக்கிங் இன் ஃபுட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் டைஜஷன் வித் ஹெல்ப் டு டீத் அண்ட் டங்க். நெக்ஸ்ட் சாவிங் swallowing. Next one is chemical digestion with the help of digest juices and enzymes. Next one is absorption. Nutrients are absorbed into the blood. இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மவுத்தை வந்து ஓரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. It is the outer boundary which is made up of epithelial cells, saliva and mucous membrane. It is contained the following parts. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டீத் வந்து மொத்தம் அடல்ட்டுக்கு வந்து 32. இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் மாஸ்டிஃபிகேஷன், சாவிங் அப்படின்னா மெல்லுதல். நெக்ஸ்ட் ஒன் பிட்டிங் அப்படின்னா கிழிக்கிறது. அடுத்து கட்டிங். பிட்டிங் அப்படின்னா கடிக்கிறது, கட்டிங் அப்படின்னா வெட்டுதல், டியரிங் அப்படின்னா கிழிக்கிறது. டீத்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எனாமல். இட் இஸ் த அவுட்டர் ப்ரொடெக்டிவ் கவரிங் அண்ட் இட் இஸ் த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் present in the human body. நம்மளோட டீத் வந்து உண்மையான கலர் அப்படின்னா ஒயிட் எல்லோயிங் கலர் தான். ஒயிட் கலர் கிடையாது, ஒயிட் எல்லோயிங் கலர் தான் நம்மளோட உண்மையான கலரு. நம்ம டீத்தை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னா எனாமல் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டென்டல் பல்ப். இது வந்து சென்டர் ஆஃப் டீத். இட் இஸ் connective tissue which locate the center of teeth. Next one is dentin. It is located under the enamel. Next one cementum. It is the specialized connective tissue which protects the teeth from internal damage. டீத் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ஸ். இட் இஸ் a soft pink color tissue which provides grip to teeth. கம்ஸ் அப்படின்னா ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட டீத் வந்து நல்ல ஒரு செடி இருக்கு அப்படின்னா அதோட வேர் இருந்தால் தானே செடி வந்து நல்லா நிலச்சி நிற்கும். அதே மாதிரி தான் கம்ஸ். நம்ம பல்லுக்கு நல்ல இது நிற்கிறதுக்கு வந்து இந்த ஈறு வந்து உதவுது. இதில் என்னென்ன டிசீஸ் வரலாம் அப்படின்னா ஸ்கர்வி, விட்டமின் சி டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கர்வி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து வந்து ரூட்டு. இட் இஸ் த போர்ஷன் விச் இஸ் லொக்கேட்டட் பிலோ த கம்ஸ். அது கம்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஈருன்னு சொன்னோம்ல, அதுக்கு கீழே வந்து இந்த ரூட் இருக்கு, வேறு. அடுத்து கிரவுண்ட். இட் இஸ் த அப்பர் ஆர் டாப் போர்ஷன் ஆஃப் டீத். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா இன்சிசர்ஸ் அப்படின்னா கட்டிங் ப்ராசஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்து கேனின்ஸ். இது வந்து ஷார்ப் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நல்லா அரைச்சி கிழிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது.
அடுத்து ப்ரிமோலார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிட்டிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து மோலார்ஸ் இந்த கிரைண்டிங்க்கு. அடுத்து பைகஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீத்தோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா டீத்து அப்புறம் வந்து மவுத்து இதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா சேஃப் டு தி ஃபேஸ், அடுத்து ஸ்மைலிங், ஸ்பீச், டைஜஷன். நான் சொல்றது புரியுதா இல்லை இன்னும் கொஞ்சம் மெதுவா எடுக்கணுமா? இல்ல ஓகே தான்க்கா, புரியுது. நோட்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் சேட் பாக்ஸ்ல நோட்ஸ் கொடுக்குறேன். ஆ கொடுக்கட்டா? கொடுங்கக்கா. ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். Gastrology, other name. Enteric system. Gastrointestinal system. Gastroenterology. Next one is stages. Next topic. Side heading. Next step. Mechanical digestion. With the help of teeth and tongue. The charm. Next step. Last step. Absorption. அடுத்து காம்போனன்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மவுத்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கு அதர் நேம் வந்து ஓரல் கேவிட்டி. மவுத்ல டீத் ஃபர்ஸ்ட் பார்ட். அடல்ட்டுக்கு வந்து 32. டீத் வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா சாவிங்,
பிட்டிங், கட்டிங், டியரிங். டீத்தோட பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனாமல். இது கலர் வந்து ஒயிட், எல்லோ. நெக்ஸ்ட் டென்டல் பல்ப். நெக்ஸ்ட் டென்டின். அடுத்து கம்ஸ். நெக்ஸ்ட் ரூட். அடுத்து டைப்ஸ். டீத்தோட டைப்ஸ். இன்சீசர். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கட்டிங் ப்ராசஸ். பிரியக்கா, ஆ உங்களோட சொல்லுங்க. வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இப்போ கேக்குதா? ஆ. ம். இது வந்து ஷார்ப் டீத். அடுத்து ப்ரீமோலார்ஸ். இது வந்து பிட்டிங். அடுத்து மோலார்ஸ். இது கிரைண்டிங். ஃபங்க்ஷன். ஷேப் ஆஃப் தி ஃபேஸ். ஸ்மைலிங். ஸ்பீச். அடுத்து டைஜஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து டங்க். டங்க் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர்ல ரொம்ப இதா இருந்துச்சு, பெயிலா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அனீமியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம டாக்டர் கிட்ட போனோம் வச்சுக்கோங்களேன், கண்ணை பார்ப்பாங்க, அடுத்து வந்து நாக்கு நீட்டிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிங்க் கலர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிளட் லெவல், ஹெச்பி லெவல் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் எ ஃபிளாஷி மூமெண்ட். ஆர்கான் which contains taste buds. இது வந்து 1000. டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னா சுவை மொட்டுக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து 1000 இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து பல்லால நம்ம நல்லா அரைச்சிட்டோம், அரைச்சதுக்கு அப்புறம் விழுங்கணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த டங் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து இது வந்து மென்னுக்கு, ஒரு மென்னுக்கு வந்து ஒரு டங் வந்து எவ்வளோ லென்த் இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்னா 3.3 இன்ச்சஸ். விமனுக்கு வந்து 3.1. இல்லை என்னென்ன டிசீஸ் வரலாம் அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம், அப்புறம் அல்சர் வரலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேலட்டு. இதுல 2 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து மேலெண்ணம் கீழெண்ணம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. சாஃப்ட் ஒன்று, சாஃப்ட் பேலட்டு.
சாஃப்ட் பேலட் அப்படின்னா இது வந்து மசில்ஸால இருக்கும், மசில்ஸால ஆனது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். நெக்ஸ்ட் டைப் வந்து ஹார்ட் பேலட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ். நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே உள்ளது வந்து சாஃப்ட் பேலட், மேல உள்ளது மேல வந்து நாக்கால தொட்டு பாருங்க, அது வந்து ஹார்ட் பேலட். என்ன டிசீஸ் வரலாம் அப்படின்னா கேன்சர் வரலாம், அப்புறம் அல்சர் வரலாம். அடுத்து வந்து யுவியுலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யுவியுலா அப்படின்னா குட்டி நாக்கு. நம்ம நாக்கு நல்லா வெளி நீட்டி உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து யுவியுலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் ஸ்மால் பிங்க் கலர்ட் ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர் located inside the mouth. It prevents the entry of good food into the nose. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம சில பேர் பேசிட்டே சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ சாப்பிடும்போது ஃபுட்டு வந்து உள்ள போகாம வந்து யூஸ் தடுக்குது. இதுதான் ரிவ்யூலா அப்படின்னு குட்டி நாக்குன்னு சொல்லுவாங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு தி நோஸ். இதில் என்னென்ன டிசீஸ் வரலாம் அப்படின்னா யுவிலா இன்ஃபெக்ஷன் வரலாம், அடுத்து கேன்சர் வரலாம், அடுத்து பைரன்ஸ். இது வந்து த்ரோட்டை தான் பைரன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து 12 சென்டிமீட்டர் லாங் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைரன்ஸ். 12 சென்டிமீட்டர். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இப்போ மவுத் வந்து ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட உள்ள தள்ளணும் இல்லையா, அதோட ஏரையும் உள்ள தள்ளும், சாப்பாடையும் உள்ள தள்ளும். இந்த வழியாக தான் உள்ள போகும் சாப்பாடு. இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மவுத்துக்கு பின்னாடி. இட் டிரான்ஸ்ஃபர் ஃபுட் டு தி பைப்பு. உணவு குழாயின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள வந்து ஃபுட்டை கொண்டு போகுது. நெக்ஸ்ட் வந்து உணவு குழாய். உணவு குழாய் வந்து 25 சென்டிமீட்டர். இதுல 5 டைப்ஸ் இருக்கு. அது வந்து ஈசோஃபிசியஸ். நெக்ஸ்ட் ஃபுட் பைப்பு, அடுத்து அலிமெண்ட்ரி, கேனல். கேனல்னா குழாய். அடுத்து ட்ராக்ட், அடுத்து கல்லட். இது வந்து குழி. இது வந்து இட் இஸ் 25 சென்டிமீட்டர் லாங் டியூப் விச் ஹெல்ப்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபுட் டு தி ஸ்டொமக். இப்போ இது தொண்டை வழியா வந்துருச்சு, அந்த ஃபுட்டு வந்து இப்போ ஸ்டொமக்கு போகணும், அதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த 5 இதுவுமே. இதுல வந்து 2 ஸ்பிங்டர்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா அப்பர் ஈசோஃபிசியல் ஸ்பிங்டர், நெக்ஸ்ட் ஒன் வந்து லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டொமக். இட் இஸ் கேபிட்டல் ஜே போட்டுக்கோங்க, ஷேப்டு.
மஸ்குலர் ஆர்கன். ஜே ஷேப்ல இருக்கும். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ உணவு குழாய் வழியா வருது இல்லையா சாப்பாடு, அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது. இதுல 2 ஸ்பிங்டர்ஸ் இருக்கு. அது வந்து கார்டியா ஸ்பிங்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு அப்பர் போர்ஷன். கார்டியா ஸ்பிங்டர் வந்து அப்பர் போர்ஷன். நெக்ஸ்ட் பைலோரிக். இது லோவர் போர்ஷன். இதுல என்னென்ன பார்ட்ஸ், ஸ்டொமக்ல பார்ட்ஸ் வந்து 5 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபண்டஸ். நெக்ஸ்ட் கார்டியா. அடுத்து பாடி. இதுல தான் வந்து இது செகண்ட் டைஜஷன் வந்து இந்த இதுல தான் நடக்கும். அடுத்து வந்து ஆண்ட்ரம். நெக்ஸ்ட் வந்து பைரோலஸ். இதுல வந்து ஒரு ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் வந்து சுரக்கும். அது மூலமா தான் நமக்கு டைஜஸ்ட் ஆகுது. இப்போ சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சாலும் சரி, இல்லை சாப்பிட்ட உடனே படுத்தாலும் சரி, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து மேலே நிற்கி, நம்ம உணவு குழாய்ன்னு சொல்லி சொன்னோம்ல, ஃபுட் பைப்பு, அது மேலே நிற்கி வந்துடும். அதனால தான் நமக்கு வந்து நெஞ்சு எரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது இதனால தான் நடக்கும். அதனால சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, தண்ணி உடனே குடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னா சிறுகுடல். இதுக்கு வந்து அதர் நேம் வந்து இருக்கு. காளான். இது வந்து 22 feet long, which helps complete digestion. Of food. இங்க தான் செரிமானமே முடியுது. ஆனா இதுக்கப்புறமும் பார்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து டியோடினம். It absorbs minerals. அடுத்து ஜிஜினம். It absorbs water and vitamins. நெக்ஸ்ட் வந்து இலியம். It absorbs nutrients. Mix into the blood. இப்போ ஸ்டொமக்லேருந்து வர சாப்பாடுலேருந்து மினரல்ஸ் வந்து டியோடினம் வந்து அப்சர்வ் பண்ணும். ஜிஜினம் வந்து வாட்டரு விட்டமின்ஸை அப்சர்வ் பண்ணி, இலியம் வந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி பிளட்ல வந்து மிக்ஸ் பண்ணிடும்.
அடுத்து வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஃபுட் எல்லாத்துலயுமே நியூட்ரிஸ் எல்லாமே எடுத்தாச்சு, அதுக்கு வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். இது வந்து 5 feet. It is located around the small intestine. இதுல ஒரு டவுட் வரணும் உங்களுக்கு. என்ன டவுட்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்றீங்க, அது வந்து 22 feet இருக்கு. லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்றீங்க, அது 5 feet தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து மடங்கி 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 இருக்கும். ஆனா லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து அதை சுத்தி கவர் பண்ணியிருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து 22 feet. It helps remove undigested food particles. Its function. It helps to remove undigested food particles. இல்ல பார்ட்ஸ் வந்து ascending. Ascendingனா நெக்ஸ்ட் descending. மேக்ஸ்ல நம்ம பார்த்துருப்போமே, ascending அப்படின்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறது, அப்போ கீழே இருந்து மேலே போற பார்ட்ஸ். டிசெண்டிங் அப்படின்னா பெரிய நம்பர்ல இருந்து கீழே வர்றது, அப்போ மேல இருந்து கீழே வர பார்ட்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா கிடைமட்டமா இருக்கிறது. அடுத்து சீக்கம், பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அடுத்து சிக்மாய்டு, இது வந்து எஸ் ஷேப்ல இருக்கும். சிக்மாய்டு காளான் எஸ் ஷேப். அடுத்து இதோட ஃபங்க்ஷன். இட் அப்சர்வ்ட் வாட்டர். இப்போ டிசெண்டிங் காளான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சாலிட் ஃபுட் எல்லாமே இது இதாய் உறிஞ்சிக்கிறது. அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் காளான் வந்து ப்ரொடியூஸ் விட்டமின் ஃப்ரம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். வேஸ்ட் ஃபுட்டு அதாவது நம்ம ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேஸ்ட் எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைன் போகுது. அதுலேருந்து அந்த வேஸ்ட்லேருந்து விட்டமின்ஸையும் எடுக்குது டிரான்ஸ்வர்ஸ் காளான் வந்து, அதாவது பெருகுடல்ல. சிக்மாய்டு வந்து வாட்டரு, விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் புரிஞ்சுக்குது. அடுத்து வந்து சீக்கம், இது வந்து அந்த வேஸ்ட் வந்து நல்ல ஃப்ரீயா வந்து அடுத்த பார்ட்டுக்கு வந்து போகிறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து ரெக்டம். இது வந்து 12 to 15 சென்டிமீட்டர் லாங். It is end portion of large intestine. இது வந்து ஆனஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஆனஸ் அப்படின்னா மலக்குடல். டு ஆனஸ். இதில் என்னென்ன டிசீஸ் வரலாம் அப்படின்னா, ரெக்டல் கேன்சர் வரலாம், அப்புறம் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஹெமராய்ட்ஸ் வரலாம். ஹெமராய்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆனஸ். இது வந்து இன்னொரு நேம் வந்து ஆனல் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் லொக்கேட்டட்
below the rectum, and it helps in defasciation process. இதோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 3 to 4 சென்டிமீட்டர். இதுலயுமே 2 ஸ்பிங்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர். நெக்ஸ்ட் இன்டர்னல். இது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து அசசரி ஆர்கான்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து மவுத்து, டங்கு, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ் இதை தவிர வேற என்னென்ன வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது, என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னா லிவர். ஃபர்ஸ்ட் வந்து லிவர் அசசரி ஆர்கான் போட்டுக்கோங்க. It is the largest internal organ. Which will regrow after cutting process. It produces bilirubin and it helps deacidification process. இது வந்து கொலஸ்ட்ரால வந்து டைஜஸ்ட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இது என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படின்னா அயன் அண்ட் குளுக்கோகான். இதோட வெயிட் என்னவா இருக்கும்? 1500 grams. சைஸ் வந்து 7 centimeter. லொகேஷன் நெக்ஸ்ட் upper portion of abdominal cavity. இதோட கலர், லிவரோட கலர் என்ன? ரெட்டிஷ் பிரவுன். ஷேப் வந்து ஆன் ஷேப். நெக்ஸ்ட் வந்து கால் பிளாடர். It is a small pear shape. இதோட வெயிட் வந்து 10 grams. Size 10 centimeter. It soars by and helps in the digestion of fatty food. நெக்ஸ்ட் வந்து pancreas. It is located between the stomach. இதோட வெயிட் வந்து 1300 grams.
சைஸ் வந்து 6 இன்ச்சு. அடுத்து pancreatic juices. இது வந்து வால்யூம் வந்து 2 to 3 லிட்டர். பேங்க்ரீஸ்ல தான் pancreatic ஜூஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், ஃபேட்ஸ் இது எல்லாமே டைஜஸ்ட் ஆக யூஸ் ஆகுது. இதில் வந்து நிறைய என்சைம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமலேஸ். அமலேஸ் வந்து கார்போஹைட்ரேட் வந்து டைஜஸ்ட் ஆக யூஸ் ஆகுது. அடுத்து புரோட்டேஸ், இது வந்து புரோட்டீனுக்கு. நெக்ஸ்ட் வந்து லிப்பேஸ். லிப்பேஸ் வந்து ஃபேக்ட்டுக்கு. ஃபேக்ட் வந்து டைஜஸ்ட் ஆக யூஸ் ஆகுது. ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கு கீழே வந்து மவுத்து. நெக்ஸ்ட் ஒன் வந்து பைரன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டொமக். நெக்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். நெக்ஸ்ட் ரெக்டம். நெக்ஸ்ட் ஆனஸ். அவ்வளோதான், முடிச்சுட்டு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்க்கா. டவுட்டே இல்லையா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? திருவண்ணா, சந்தியக்கா. இல்லம்மா. ஓகே. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து என்னோட டாபிக் வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் டிசீஸ். ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் டிசீஸ் பத்தி தான் நான் எடுக்க போறேன். ஹேண்ட்ஸ் அண்ட் டிசீஸ்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா? இது வரைக்கும் இந்த வேர்டு வந்து யாருக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெப்ரசி தானே? கரெக்ட் தான். ஹேண்ட்ஸ் அண்ட் டிசீஸோட இன்னொரு நேம் லெப்ரசி. லெப்ரசியோட இன்னொரு நேம் தான் ஹேண்ட்ஸ் அண்ட் டிசீஸ். ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இந்த லெப்ரசி வந்து நான் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஏன்ஷியன் பீரியட்ல 600 பிசில வந்து கரெக்டா சைனால ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரெட் பிக்மெண்டேஷன் மாதிரி வருது. ஸ்கின் பேச்சஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது. அவங்களுக்கு வந்து நம்னஸ் அந்த மாதிரிலாம் வருது. அந்த ஸ்கின் பேச்சஸ்ல வந்து தொட்டு பார்க்க சொல்ல எப்படி இருக்குன்னா ஒரு ஆப்சன்ட் சென்சேஷன் மாதிரி இருக்கு. லைக் ஹேண்ட், ஃபீட், அதுக்கப்புறமா வந்து ஹார்ம்ஸ், லெக்ஸ்ல எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்னஸ் மாதிரி இருக்கு. நம்னஸ்னா அந்த மருத்து போகுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நம்ம இப்ப குத்துனா கூட அவங்களுக்கு அங்க வலி தெரியாது, ஒரு சென்சேஷனே இருக்காது, அந்த பெயினே இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல அப்பதான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து லெப்ரசி, தொழுநோய். தொழுநோயோட அறிகுறிகள் தான் இந்த குழந்தைக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப சைனால மட்டும்தான் இந்த டிசீஸ் இருக்கா அப்படின்லாம் இல்ல. சைனால இருந்து எகிப்த், அப்புறமா இந்தியா, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த லெப்ரசி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. கரெக்டா நம்ம 2014 வந்து ஏப்ரல் 1 வந்து நம்ம லிப்ரேசியோட சர்வே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க சொல்ல 86,000 கேஸ் வந்து நம்ம இந்தியால மட்டுமே லெப்ரேசியால அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது, இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து கரெக்டா நம்ம இந்தியா WHO கொடுக்குறாங்க. ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம லெப்ரேசில இருந்து வெளியில வந்தோம், அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதோட ஹோஸ்ட் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அது எப்படி இப்படிலாம் டிரான்ஸ்மிஷன் ஆகுது, அதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது தெரியுமா? லெப்ரசி தொழுநோய் எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? Leprosy is a sexual transmitted disease. செக்ஷுவல் கான்டாக்ட்
டிரான்ஸ்மிட் ஆகும். சந்தியா அக்கா ஏன் ரொம்ப பேச மாட்டீங்க? ஆசிஃப் அண்ணா, நான் கேக்குது இல்ல பேசுறது? என் வாய்ஸ் ஸ்லோவா இருக்கா? கேக்குதுமா? கேக்குது கேக்குது. இப்போ வந்து லெப்ரசி எப்படிலாம் வந்து இதுக்கு வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் மூலியமாவும் டிரான்ஸ்மிட் ஆகும். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், இப்போ நம்ம பக்கத்துல யாராவது உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா ஏர் மூலியமா நம்ம அவங்களோட ஸ்னீஸ் பண்றாங்க, காஃப் பண்றாங்க அப்படின்னா அது மூலியமாவும் நமக்கு வந்து இந்த லெப்ரசி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். கான்டாக்ட் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறமா வந்து பிரஸ்ட் மில்க், மதரோட பிரஸ்ட் மில்க் மூலியமா நம்ம குழந்தைகளுக்குமே வந்து அந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கப்புறமா டேட்டூ போற நீடல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கூட லெப்ரசி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. லெப்ரசியோட பாசிட்டிவ் ஏஜென்ட் வந்து என்னன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அது வந்து ஒரு பாக்டீரியா. ஸோ அதனால மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்ற பாக்டீரியாவால தான் லெப்ரசி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஹோஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னா இது ஹையா வந்து மேல்ஸோட ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கேசஸ், ஹியூமிடிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஓவர் க்ரௌடிங். இப்போ ஓவர் க்ரௌடிங்லாம் இருந்தால் அவங்க வந்து நிறைய ஸ்னீஸ் பண்ணுவாங்க, காஃப் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கிறதுனால அந்த லெப்ரேஸ் வந்து ஹேர் மூலியமா வந்து அந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரே வந்து அந்த பாக்டீரியா வந்து நமக்கு வந்து பரவும் அப்படின்றதுக்காக ஓவர் க்ரௌடிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அது மாதிரிலாம் கூட நமக்கு லெப்ரேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். யாராச்சும் திரும்ப சொல்ல முடியுமா? ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரி சொல்ல இப்படி பிக்மெண்டேஷன் இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னேன்ல. சரி நானே சொல்றேன். ரெட் பிக்மெண்டேஷன் லெப்ரசி வந்து அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்கின்ல தான் வந்து பேச்சஸ் மாதிரி இருக்கும். ரெட் பிக்மெண்டேஷன் இருக்கும். அதுல வந்து அந்த ரெட் பிக்மெண்டேஷன் வந்து நம்ம ஏதாச்சும் பென் வச்சு குத்துனாலோ அந்த மாதிரி எதனாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சுதும் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெயின் சென்சேஷனே இருக்காது. ஹேண்டு, ஃபீட்டு, ஹார்ம்ஸ், லெக்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு நம்னஸா இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஆப்சன்ட் சென்சேஷனா இருக்கும் அவங்களுக்கு. என்ன நம்ம அவங்களுக்கு வந்து இப்போ நெருப்பு பட்டுச்சுன்னா கூட அவங்களுக்கு அது வந்து எரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நார்மலான பீப்புள். ஆனா லெப்ரசி பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பெயின் சென்சேஷனே இருக்காது. லெப்ரசி வந்தா அதோட இன்குபேஷன் பீரியட் வந்து 3 to 5 years வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லெப்ரசிலேயே நமக்கு நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. லெப்ரசியோட கிளாசிபிகேஷன்ஸ் வந்து டியூபகுலாய்ட், போர்டர்லைன், லெப்ரோமேட்டோசியஸ், பியூர் நெக்ரோட்டிக். இதெல்லாமே வந்து லெப்ரசியோட கிளாசிபிகேஷன்ஸ். இப்போ லெப்ரசி வந்துருச்சு ஒரு பர்சனுக்கு அப்படின்னா அது எப்படிலாம் நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், அப்புறம் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரி கலெக்ஷன்ல வந்து அவங்களோட பயோடேட்டா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே வந்து ஒரு வார்டில் போயிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் கலெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவங்களோட பயோடேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, எப்படி அவங்களுக்கு இது டிரான்ஸ்மிட் ஆச்சு, அது மாதிரி நம்ம அந்த ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு எடுப்போம். பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல வந்து ஸ்கின்ல பார்க்க சொல்ல ஸ்கின் வந்து எப்படி இருக்கு, ஸ்கின் வந்து அவங்களுக்கு ரெட் பிக்மெண்டேஷன் ஸ்கின்ல தானே வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல கரெக்டாக கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஆப்சன்ட் சென்சேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்னஸ், அதெல்லாம் வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் மூலியமா கண்டுபிடிக்கலாம். அப்புறமா பாக்டீரியாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் இன்னொன்று இருக்கு. ரெண்டு இருக்கு, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் பாக்டீரியாலஜிக்கல் எக்ஸாமினேஷன். கிளினிக்கல்ல வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் பண்ணுவோம், பிசிக்கல் எக்ஸாமினேஷன். பாக்டீரியாலஜிக்கல் என்ன பண்ணுவோம்னா ஸ்கின் ஸ்மியர்னும் நேஷனல் ஸ்மியர்ஸ் அண்ட் நேஷனல் ஸ்கிராப்பிங்ஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே வந்து டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். இது மட்டும் இல்லாம ஹிஸ்டமைன் டெஸ்ட் எடுக்கலாம், பயாப்சி பண்ணலாம், இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட் பண்ணலாம், ரேடியோ இம்யூனேசே, அதுக்கப்புறமா எலைசா டெஸ்ட் கூட எடுக்கலாம். எலைசா டெஸ்ட் வந்து ஹெச்ஐவிக்கு தான் எடுப்பாங்க, இருந்தாலும் லெப்ரசிக்கும் எடுக்கலாம். இது வந்து எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் லெப்ரசியை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உடனே ஒரு பர்சன்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து இயர்லியா அவங்களுக்கு வந்து டிடெக்ஷன் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது சீக்கிரமா அவங்க வந்து இப்போ கொரோனா வந்தா நம்ம தனிமைப்படுத்தி வைக்கிறோம்ல, ஒரு 14 டேஸ்க்கு அவங்க வந்து தனியா வைக்கிறோம்ல, அந்த மாதிரி இவங்கள தனியா வச்சோம்னா அவங்க ஸ்னீஸ் பண்ண சொல்ல, காஃப் பண்ண சொல்ல அந்த டிசீஸ் வந்து மற்றவங்களுக்கு பரவாம நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். இப்போ ஒரு சிலவங்க வந்தா லெப்ரசி தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த காலத்துல எல்லாம் இவன் வந்து பாவம் செஞ்சா வந்து இவங்க அதனால தான் வந்துருச்சு அப்படின்லாம் ஒரு மூட நம்பிக்கையா வந்து ஒரு இது வச்சிருந்தாங்கல்ல. அப்படிலாம் வந்து சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க.
அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கம்யூனிட்டி போஸ்டிங் அப்போ கம்யூனிட்டி போஸ்டிங் போக சொல்லணும்னு இல்லை, நம்ம கம்யூனிட்டி ஏரியாவில் போக சொல்ல வந்து நம்ம அந்த டிசீஸ் கண்டிஷன் இருக்கா அப்படின்ட்டு எல்லா இதுவுமே செக் பண்ணி கேஸ் ஃபைண்ட் பண்ணி அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது பண்ணனா நம்ம வந்து இது மூலியமாவும் அந்த லெப்ரேசி டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் வராம. அப்புறம் லெப்ரேசிக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரக்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ரிஃபாப்சின், டாப்சோன், குளோனசிஃபாம், இது மூணுமே வந்து லெப்ரேசியோட ட்ரக்ஸ் தான். இது மட்டும் இல்லாம லெப்ரேசியான ஒரு அவேர்னஸே இல்லாம வில்லேஜ்ல இருக்க பீப்புள்ஸ்க்குலாம் வந்து இதை பத்தி அவேர்னஸே இல்லாம இருப்பாங்கல்ல. ஸோ அது மூலியமா ஃபிளாஷ் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் எஜுகேஷன் பண்ணுவோம்ல, அது மாதிரிலாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வில்லேஜ்ல இருக்க பீப்புளுக்குலாம் வந்து அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி லெப்ரேசினா வந்து இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இப்படி இருக்கும், ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கலாம். அதை பத்தினா வந்து நாலேஜ் வந்து கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணா அவங்களுக்கு வந்து இது வந்தா டிசீஸ் இருக்கு, இது வந்து ஒரு மூட நம்பிக்கை இல்லை, இது ஒரு நோய், இது வந்தா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றது வந்து பண்ணனா நம்ம வந்து லெப்ரேசி டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ என்னோட டாபிக் வந்து இவ்வளவுதான், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல நான் எடுத்தது எதனா புரியலையா? இல்ல எல்லாரும் போன் சும்மா வச்சுட்டு போயிட்டீங்களா? சூப்பர். ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ டவுட். லெப்ரேசிக்கு நான் இன்னொரு நேம் சொன்னால, யாராச்சும் ஏதாவது சொல்ல முடியுமா அந்த நேம் திரும்ப? ஆன்சன் டிசீஸ். அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அது கொஞ்சம் அவ்வளோவா ஞாபகம் இல்லை. லெப்ரேசி வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல எல்லாம் வந்து பேச்சஸ் மாதிரி இருக்கும். இப்போ ரேஷஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ரவுண்டா ரெட் பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெட் பிக்மெண்டேஷனை நம்ம ஏதாச்சும் டச் பண்ணாலோ, இதுல டச்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பென் வச்சு குத்தி பார்க்க சொல்லுவோம். நமக்கு வந்து இப்போ குத்துனா நம்ம சென்சேஷன் இருக்கும். ஆனா லெப்ரேசி வந்த பீப்புளுக்கு வந்து அவங்க குத்து சொல்ல அவங்களுக்கு வந்து சென்சேஷனே இருக்காது. ஒரு கம்ப்ளீட் சென்சேஷனா தான் இருக்கும், ஒரு ஆப்சன் சென்சேஷனா தான் இருக்கும். அது மாதிரி அவங்க ஹேண்டு, ஃபீட்டு, ஆர்ம்ஸ், லெக்ஸ் எல்லாம் வந்து நம்னஸா இருக்கும், நடுத்து போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே வந்து பெயின் எதுவுமே ஃபீல் ஆகாது. இதுதான் லெப்ரேசியோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அது எல்லா சென்சரி நர்வ்ஸையும் அஃபெக்ட் பண்ணுமா? புரியலனா? அது வந்து எல்லா சென்சரி நர்வ்ஸையும் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டேன். சென்சரி நர்வ்ஸ் ஆமாண்ணா. லெப்ரேசி ஓ வந்தாலே நர்வ்ஸ் தானே ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். ஓகேண்ணா. ஆசிஃப் அண்ணா, அதோட காசிட்டிவ் ஏஜென்ட் சொன்னல, சொல்ல முடியுமா? லெப்ரேசியோட காசிட்டிவ் ஏஜென்ட் வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. ஸோ அவ்வளோதான், செஷன் ஓவர். ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் எதனா தரணும்னா குரூப்ல சொல்லலாம்.